Sivaraj Medical Colleges, Siddha, Homeopathy, Naturopathy and Yoga. Government fixed fees only. Contact 98427 Holidays nale adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. 2 ஸ்பூன் போதும். லயன் டேட் சிரப். இதுல அயன், ஃபைபர், விட்டமின்ஸ், நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமா இருக்கு. லயன் டேட் சிரப். நேரிலே வணக்கம். இது சாணக்கியா. இன்று நம்மோடு மீண்டும் நமது ஆசிரியர் இணைந்திருக்கிறார். கேட்பதுக்கு நிறைய கேட்கலாம். வணக்கம் சார். பிரதமர் 2 நாள் பயணமாக தமிழகம் வர இருக்கிறார். தூத்துக்குடியில் விமான நிலைய எக்ஸ்டென்ஷனை திறந்து வைக்க இருக்கிறார். பல கோடி ரூபா மதிப்புள்ளது. அதைத் தொடர்ந்து அடுத்த நாள் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது ராஜேந்திர சோழனால் கட்டி எழுப்பப்பட்ட கங்கை கொண்ட சோழபுரத்தில் அவர் இருக்கிறார். 1000வது ஆண்டு ஃபெலிசிட்டேட் பண்ணுறாங்க. அதற்கான மெமோரியல் ஒரு நினைவு இதை வெளியிடுகிறார். அங்கு நிகழ்ச்சியில் பங்கேற்கிறார். இசைஞானியினுடைய கச்சேரியை பங்கேற்கிறார். இது ஒரு முக்கியமான செய்தி. ஆனால் இதை தாண்டி அரசியல் இருக்கிறது. பிரதமருடைய வருகை உங்களுடைய முதல் வரி சார். முதல்ல நான் ராஜேந்திர சோழனுடைய 1000வது ஆண்டு விழாவுக்கு பிரதமர் வர்றதை விட முக்கியமாக அல்லது அதுக்கு சற்றும் சளைக்காத முக்கியமாக நான் தூத்துக்குடி ஏர்போர்ட்டுடைய விரிவாக்கத்தை பார்க்குறேன். எந்த ஒரு நாடும் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் பண்ணால் தான் அது நாடாக உருவாகும். நம்ம பாரத பிரதமராக வாஜ்பாய் அவர்கள் இருந்தபோது தங்க நாற்கர் சாலை திட்டம் கொண்டு வந்து ரோடு கனெக்டிவிட்டி எசென்சியலுங்கிற ஒரு ஐடியாவே இந்த 70 வருஷத்தில் முதல் முறையாக அவர் கொண்டு வந்தார். அதற்கு முன்னாடி எல்லோரும் தான் இருந்தாங்க. நம்ம போற்றக்கூடிய நேரு, இந்திரா காந்தி, ராஜீவ்காந்தி எல்லோரும் தான் இருந்தாங்க. ஆனால் கனெக்டிவிட்டி வேணும் அப்படிங்கிற ஒரு சிந்தனை இல்லாமல் இருந்துச்சு. இந்த கவர்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா தங்க நாற்கர் சாலை பாரத பிரதமராக வாஜ்பாய் இருந்தபோது பண்ணது. இந்த கவர்மெண்ட்டில் 3 திசையிலையும், அதாவது கடல் வழியிலையும், வான் வழியிலையும், தரை வழியிலையும், உங்களுக்கு தெரியும் நிதின் கட்கரி தலைமையில் தரைவழி போக்குவரத்துறை அமைச்சகம் கின்னஸ் ரெக்கார்டு பாணியில் உண்மையிலேயே அந்த ரியல் மீனில் கின்னஸ் ரெக்கார்டுனா ஒரு பேச்சுக்கு புகழுரையா இல்லை, ரியலே அவங்க பல ப்ராஜெக்ட்ஸ் ரெக்கார்டே பண்ணுறாங்க. அந்த மாதிரி பெருசாக ஓட் பண்ணுறாங்க. நாள் ஒன்றுக்கு 29 கிலோமீட்டர் ரோடு போகிறாங்க. 34 5 போட்டு ரெக்கார்ட் பண்ணாங்க. அது இது வரைக்கும் முன்னாடி இல்லை. ஒவ்வொரு ஸ்ட்ரெச் ஆமாம். இப்போ ஆவரேஜ் முன்னாடி 5 15 இருந்துச்சு. யூபிஏ பீரியடில் அதிகபட்சமாக அதை 3 மடங்கு தாண்டி அதில் ரெக்கார்ட் பிரேக்லாம் பண்ணாங்க. ஒரு ஸ்ட்ரெச் மட்டும் நம்ம ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு எவ்வளோ தூரம் சீக்கிரம் பண்ண முடியலாம் பண்ணி அந்த மாதிரி அதை ஒரு கேமாக அதை ஒரு ஆசையாக எடுத்து பண்ணுறாங்க. அது ஒன்று ஒரு கடல் வழியில் நம்ம பார்க்குறோம். அந்த பாரத் மாலா யோஜனா மூலமாக, சாகர் மாலா யோஜனை மூலமாக சுற்றி எல்லாம் தரைவழி கடல் வழி போக்குவரத்து கொண்டு முயற்சி பண்ணிகிட்டே இருக்காங்க. நம்ம பார்த்துருப்போம் காங்கேசன் துறைமுகத்தில் ஸ்ரீலங்காவில் போகக்கூடிய கடல் நிற்க வட காற்று தேய்ச்சினால் ஒன்று அதை ட்ரை பண்ணிகிட்டே இருக்கிறாங்க, விடாமல் பண்ணிட்டே இருக்காங்க, போயிட்டே இருக்குது. இது பாண்டிச்சேரி டு சென்னை கொடுக்க முடியுமான்னு பார்க்குறாங்க. ஒவ்வொரு வழியிலும் கடல் வழி போக்குவரத்து கொடுக்க முடியும். அதே மாதிரி விமானம் உடான் திட்டத்தில் நம்ம பார்க்குறோம். அது சின்ன சின்ன நகரங்கள் சேலம் மாதிரியான, கும்பகோணம் மாதிரி, தஞ்சாவூர் மாதிரிலாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு இருக்காங்க. எப்படி கொண்டு வர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ தூத்துக்குடி விமான நிலையம் ஏற்கனவே இருக்குது. அதை ரவுண்ட் த கிளாக் இயங்கும்படியாக நமக்கு சென்னை போல், திருச்சி போல், மதுரை போல், கோயம்புத்தூர் போல் ரவுண்ட் த கிளாக் இயங்கும்படியான ஒரு விமானமாக கொண்டு வராங்க. அப்போ அது விமானம் ஒரே நேரத்தில் நிற்கலாம். எஸ். அப்போ உங்களுக்கு கன்னியாகுமரி திருவனந்தபுரத்துக்கு அப்புறம் மதுரைக்கு இந்த பக்கம் 2க்கும் நடுவில் ஒரு புதிய வாய்ப்பு. அப்போ மதுரையிலேருந்து இந்த பக்கம், விருந்திலிருந்து இந்த பக்கம் வந்துடுவாங்க. திருநெல்வேலி நாகர்கோயிலேருந்து வரக்கூடியவங்க இந்த பக்கம் வந்துடுவாங்க. அவங்களுக்கு 2 வாய்ப்பு கிடைச்சிடும் உங்களுக்கு. அப்போ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எவ்வளோ எசென்சியல்னு பார்க்குறோம். அதில் இந்த கவனம் பரிபூர்ணமான முக்கியத்துவத்தை கொடுக்குது. வெறும் கல்ச்சர், ஆர்ட்டு, நேமு, பிம்பங்கள் கிரியேட் பண்ணுறது அது மாதிரி இல்லாமல் ரியல் குரோவில் பண்ணுறாங்க. நரேந்திர மோடி என்ன செய்கிறார் அப்படின்னா அவருடைய குரோத்தை, இந்த நாட்டுடைய குரோத்தை 360 டிகிரி வைக்கிறார். அதுதான் இதுக்கு முன்னாடி யாருமே செய்யாத ஒரு விஷயம். மற்றவங்க வேலை செஞ்சாங்க ஆனால் பேர் வாங்கலை. சில பேர் பேர் மட்டும் காட்டிக்கிட்டு இருந்தாங்க, வேலை செய்யலை. இவர் பேரும் வாங்குகிறார், வேலையும் செய்கிறார். வேலை செய்கிறத வெளியில் சொல்கிறார். அப்போ கண் கூட அவங்களுக்கு அந்த குரோத் தெரியுது. மக்களுக்கு இந்தியா ஷைனிங்னு அவங்க பிளான் பண்ணாங்க. அது பெருசாக ஈடுபடாமல் போச்சுனாங்க. என்னென்னா அது ஒரு டைரெக்ஷனில் போயிடுச்சு. நம்ம இங்கே பார்க்குறோம் இஸ்ரோ ஆகட்டும், டிஆர்டிஓ ஆகட்டும், செல்ஃப் டிஃபென்ஸ் ஆகட்டும், ஆப்ரேஷன் சிந்தூர் ஆகட்டும், இந்த பக்கம் நம்முடைய சேட்டலைட் நாமளே வெளியிடாகட்டும், நம்ம ககன்யானுக்கான தயாரிப்பாகட்டும், நம்முடைய சுக்லாவை வெளிநாட்டுக்கு எல்லா தரப்பில் ஒன்று கூட இப்போ நான் ஏற்கனவே சொன்ன போல் தரைவழி, கடல் வழி, விமான வழின்னு எல்லா பக்கமும் அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். அப்போ இந்த பயணத்தில் ராஜேந்திர சோழனது கல்ச்சுரலாக, ஹிஸ்டாரிக்கலாக எவ்வளோ முக்கியமானதோ அதற்கு சற்றும் சளைக்காத முக்கியத்துவம் வளர்ச்சி பாதையில். ஏன்னா சப்கா சாத் சப்கா விகாஸ் அப்படின்றார். அப்போ வளர்ச்சிக்கான வழி கோலாமல் நீங்கள் வேறு எதுவுமே செய்ய முடியாது. நீங்கள் பஸ் நம்ம எந்த மாதிரி அரசியல்வாதிகள் பார்க்குறோம். ஏற்கனவே சென்னைக்கும் சேலத்துக்கும் அவ்வளோ பெரிய ரோடு இருக்குது, அப்புறம் 10 வழிச்சாலை எதுக்கு இப்படி கேட்குற அரசியல்வாதிகளை பார்க்குறோம். சென்னை அவ்வளோ பெருசாக இருக்குது, சேட்டலைட் சிட்டி எதுக்கு, எதுக்கு துணைக்கோள் நகரம் அப்படின்னு கேட்குற ஆட்களை பார்க்கணும். அப்போ வளர்ச்சி ஒன்று தான் வேலை செய்யும். வயல்வெளி தவிர்க்க வான்வெளி எதற்குன்னு கேட்டாங்க. அதெல்லாம் கேட்டாங்க. கும்பி காஞ்சிக்கிட்டு இருக்கு, உங்களுக்கு விமானம் தேவையான, நல்லா பசியில் உட்காந்துருக்கோம், இஸ்ரோவில் வேலை பார்க்கணுமான்னு கேட்டிருக்காங்க. இது மாதிரி ஒரு ஃபோர்சைட் இல்லாத அரசியல்வாதிகளுக்கு மத்தியில் நான் தொழிற்துறையும் வளர்த்துவேன், விவசாயத்தையும் வளர்த்துவேன், சர்வீஸ் செக்டரையும் வளர்த்துவேன்.
அப்போ இன்றைக்கி வேர்ல்டுலேயே ஃபாஸ்டஸ்ட் க்ரோயிங் கண்ட்ரியாக எப்படி இருக்குது, கன்சிஸ்டண்ட்டாக எப்படி இருக்குது, ஒரு நாள் 2 நாள் 2 3 சொல்ல வீழ்ச்சியாக இருந்தாலும் உலகத்திலே கம்மியான வீழ்ச்சியாக இருக்குது. உலக பொருளாதாரம் பூரா வீழ்ந்து கிடந்தா கூட நம்ம வந்து கம்மியாக வீழக்கூடிய நாடாக இருக்கும். அமெரிக்கா வந்து எல்லாரையும் லெஃப்டில் டீல் பண்ணுறாங்க, நம்மளை மட்டும் தான் எப்படி டீல் பண்ணுறதுன்னு தெரியாமல் முடிக்கிறாங்க. ஏன்னா நம்மள்ட்ட இருந்து கற்றுக்கிட்டு தான் ட்ரம்ப்பே. அப்போ இந்த பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தூத்துக்குடியில் வந்து துவக்கக்கூடியது ரொம்ப முக்கியமான விஷயமா பார்க்குறேன். செகண்ட் ஆஸ்பெக்ட், ராஜேந்திர சோழன் இன்னைக்கு தமிழக அரசு அறிவிச்சிருக்கு, நம்ம பேசியிருக்கு 24 hours முன்னாடி அவர் எழுப்பின அந்த ஜலஸ்தம்பம், அது வந்து எல்லாருமே வந்து இரும்பு கம்பம் நிறுவுவாங்க, இவர் ஜலஸ்தம்பம் நிறுவனா நம்முடைய தொழில் ஆய்வாளர் சொல்லியிருந்தார், நம்ம பார்க்குறோம். ஒரு ஏரியை பெருசாக கட்டி அதுதான் வந்து இந்த வெற்றிக்கான அளவில் அது வந்து சோழ கங்கம் அப்படின்னு பேர் வச்சு, கங்கையுடைய நினைவாகவே சோழர்களுடைய கங்கை அப்படின்னு சோழ கங்கம்னு பேர் வச்சு அந்த ஒரு வெற்றிக்கு வந்து என்ன செய்வாங்க, ஒரு வளைவு வைக்கிறேன், ஒரு கிரீடம் வச்சுக்கிறேன்னு சொல்லி பண்ணிட்டு இருப்பாங்க. நம்ம பார்த்துருக்கோம் ஆராசா அவர்கள் சிறையிலேருந்து திரும்பி வந்தபோது அவருக்கு பிரம்மாண்டமான வரவேற்பு, சிறையிலேருந்து திரும்பி வந்தபோது கனிமொழி அவர்களுக்கு. இப்படி இருக்கக்கூடிய இடத்துல ஒரு வடநாடு பூரா போய் வெற்றி பெற்று வந்து அதை வந்து வெறும் வீம்புக்கான ஒரு வெற்றியாக கொண்டாடி 3 நாள் குடிச்சு போட்டு மல்லாந்து படுக்காம அதை திருப்பி ஒரு ஜலஸ்தம்பம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல சோழகங்கன்னு கொண்டு வந்துருக்காரு. அப்படிப்பட்டு அதை தூர்வாரி சுற்றுலாத்துறைக்கு ஏற்படுத்துவார், மேம்படுத்துவோம் அப்படின்னு அறிவிச்சிருக்கிறாங்க தமிழ்நாடு அரசு. இப்போ ராஜேந்திர சோழன் என்னைக்கு ஞாபகம் வந்துச்சுன்னு பார்க்கணும். நமக்கு தெரியும் எல்லாருக்கும் பிரதமருடைய பயணம்ங்கிறது மாச கணக்கு முன்னாடி திட்டமிடுறது. ஒரு நாள் இன்னும் அவரோட ஷெடியூல் வந்து 2026 27 வரைக்குமே ஷெடியூல் கையில் வச்சிருக்காரு, 26 27 வரைக்கும் கையில் வச்சிருக்காரு. அவ்வளோ ஷெடியூல் இருக்கக்கூடிய ராஜேந்திர சோழனை பற்றி எப்போ யோசிச்சிருப்பார், எப்போ சம்மதிச்சிருப்பார். அவருக்கு பின்னாடி டீம் இருக்கு, நான் ஒத்துக்கிறேன், அதெல்லாம் இல்லைன்னு சொல்லி அவர் சம்மதிக்கணும்ல. அப்போ நீங்கள் போய் சார் நீங்கள் தூத்துக்குடி போங்கன்னா போக மாட்டார்ல, என்ன மேட்டர்னா கேட்பார்ல. அப்போ வந்து அதுக்கு எவ்வளோ முன்னாடியே திட்டமிட்டு எவ்வளோ ஆசை கிளம்பிருக்காங்க. நம்ம பார்த்துருக்கோம் பாரத பிரதமர்கள் எப்பயுமே தமிழ் கலாச்சாரம், மொழி, வரலாறு இந்த 3ஐயும் விட்டு கொடுத்ததே இல்லை. திரு சீமான் பிஜேபி ஏற்க மாட்டார், நரேந்திர மோடி ஏற்க மாட்டார். அவர் 100 முறை சொல்லியிருக்கார், பாரத பிரதமர் ஐயா வந்து உலக நாடுகள்லாம் போய் மூத்த மொழின்னு சொல்கிறார்ல. அவர் ஹிந்தின்னு சொல்லியிருக்கலாம்ல, அவருடைய தாய்மொழியை குஜராத்தின்னு சொல்லியிருக்கலாம்ல, சரி வேண்டாம் வடமாநில மொழின்னு சொல்லிட்டு உங்களுக்கு சான்ஸ்கிருத் சொல்லியிருக்கலாம்ல. அவர் ஏன் உலகத்தின் மூத்த மொழி தமிழ் எங்களுடைய நாட்டில் இருக்குங்கிற பெருமை ஏன் சொல்கிறாரு? அப்போ இது வந்து அவருக்கு உள்ளேயே அந்த கன்விக்ஷன் இருக்குதுன்னு பார்க்குறோம். இது வந்து வெறும் தமிழ்நாடுங்கிற ஓட்டுக்கான விஷயமா இல்லை. ஓட்டுக்கு நாம் 1000 ரூபா கொடுக்கணும்னா 2000 கொடுக்குன்னு சொல்லியிருக்கலாம்ல. இன்னைக்கு திமுக அரசு என்ன பண்ணுது, விடுபட்டவர்கள்னு ஒரு பாதி லிஸ்ட்டை கொண்டு வந்து கொடுக்குது, அப்புறம் தகுதியை தளர்வு பண்ணி நான் வேற ஒன்று கொடுக்குறேன்னு சொல்லி சொல்லுது. உங்களுக்கு புரியுங்களா? அப்போ நம்ம வந்து நேற்று வரைக்கும் ஏன் உங்களுக்கு தகுதி இல்லாமல் வந்துச்சு, இப்போ எப்படி தகுதி வந்துச்சு? அரசு ஊழியர் வீட்டில் இருந்தாலும் நீங்கள் வாங்கிக்கலான்றாங்க, பென்ஷன்தாரர் வீட்டில் நீங்கள் இது தளர்வு கிடையாது, இது வந்து லிட்டரல் லஞ்சம், இது நேரடியான லஞ்சம். இது அந்த மாதிரியான முயற்சிக்கு இல்லாமல் அவர் வந்து இந்த நாட்டுடைய கலாச்சாரம், பண்பாடு, வரலாறு, பெருமை அதை தூக்கி பிடிக்கணும்னு நினைக்கிறார். ராஜேந்திர சோழனுக்கு வந்து இன்னைக்கு வரைக்கும் எந்த கம்யூனிட்டியும் ஓன் பண்ணல. ஓன் பண்ணுறவங்களும் ரொம்ப கம்மியான விஷயம் இருக்கலாம். இப்போ வாவுசின்னா ஒரு சமூகம் இருக்குது, பாரதியார்னு ஒரு சமூகம் இருக்குது, தேவர்னு ஒரு சமூகம் இருக்குன்னு ஒவ்வொருத்தரும் ஒரு கம்யூனிட்டி வச்சுக்கலாம். ராஜேந்திர சோழனா ஒரு கம்யூனிட்டி சொல்கிறாங்க, கிளைம் பண்ணுறாங்க, பட் அதிலே ஒரு டிஸ்பியூட் இருக்குது. யாரும் தனிப்பட்ட முறையில் எங்களுடைய கம்யூனிட்டி பண்ணல, அம்பேத்கருக்கு ஒரு கம்யூனிட்டி சொல்லிக்கிறாங்க. அந்த மாதிரி எந்த பேக்கப்பும் இல்லாமல் ஜாதி, மதம், இனம் எதுவும் இல்லை, முழுக்க இந்த நாடு இன்னைக்கு வந்து நாம் எந்த திசையில் பயணிக்க விரும்புகிறோமோ அதில் ஏற்கனவே பயணித்தவர் 1000 ஆண்டுகளுக்கு முன்னாடி. அப்போ ஒரு நாட்டுடைய பிரதமரா, இந்த நாட்டுடைய வரலாறு மதிக்கக்கூடியவரா, எழுதப்பட்ட தவறான வரலாறுகளை மாற்றி அமைக்க விரும்புகிறார். அப்போ புதிய வரலாறு படைக்க விரும்பல, அவர் பழைய வரலாறுல சரி பண்ண விரும்புகிறார், தப்பாக எழுதின வரலாறு சரி பண்ண விரும்புகிறார். அதற்கான இன்னொரு முயற்சி அந்த ராஜேந்திரன். இன்னைக்கு ராஜேந்திர சோழன் வந்து ஒரு ட்ரெண்டிங் டாபிக். ஒரு மாதம் முன்னாடி வரைக்கும் இது கிடையாது. அந்த அறிவிப்புக்கு அப்புறம் தான் இந்த தமிழக அரசின் அறிவிப்பே வருது. அதை தான் சொல்ல வரேன், முந்தானத்து நம்ம பேசிட்டு 24 hours முன்னாடி, சரிங்களா? அப்போ வந்து தமிழ்நாடு அரசு லேட்டாக விழிச்சுக்கிட்டு விடுங்க, தமிழ்நாட்டிலே யார் பேசிக்கிட்டு இருந்தான்னு கேட்குறேன். நீங்கள் ஒரு மாதம் முன்னாடி இந்த ராஜேந்திர சோழனுடைய 1000வது ஆண்டு விழா பற்றி எங்கே பேச்சு வந்துச்சு சொல்லுங்க. இதுக்கு முன்னாடி ஒரு மாதம் முன்னாடி எங்கே டாபிக்னு சொல்லுங்க. அப்போ இந்த தமிழ்நாடே மறக்கக்கூடிய, தமிழ்நாடே நினைவில்லாமல் இருக்கக்கூடிய விஷயத்தை தூக்கி பிடிக்கூட பாரத பிரதமர்கள். அதனால கல்ச்சுரலி அண்ட் குரோத் 2 ஆஸ்பெக்ட்னு அவருடைய பயணம் ரொம்ப முக்கியமானது நினைக்கிறேன். இதில் கல்ச்சுரலியில் அவர் ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணுறதை நம்ம அவரோட டேர்ம் ஆரம்பிச்சிலேருந்தே பார்த்துருக்கோம். 2014 பார்த்துட்டு இருக்கோம். அவர் குஜராத் முதல்வராக இருக்கும் போதே தமிழுக்காகவும் இலங்கை தமிழர்களுக்காகவும் பேசின வீடியோ கூட இன்றைக்கும் அவைலபிள். அப்படி இருக்க அவர் நாடு முழுக்க இருக்கக்கூடிய சின்ன அந்த கலாச்சாரத்தை அவர் தூக்கி பிடிக்கும். இது அவருக்கு எங்கிருந்து வந்தது? இன்னொன்று இதனுடைய முக்கியத்துவம் என்னவா இருக்கும்? நீங்கள் சர்ப்ரைஸ் ஆவீங்க, RSS மூலமாக வந்து எந்த RSS ஃபாசிசம் பிரிவினைவாதம் சொல்றாங்களோ, ஒற்றை கலாச்சாரம் அவங்க சொல்றது ஒரே கலாச்சாரம்ங்கிறது இல்லை, நமக்குள்ள இருக்கக்கூடிய எல்லாமே ஒரு கலாச்சாரம் அப்படிங்கிறது. அதை நீ புரிஞ்சுக்கணும். இங்க இருக்க வேண்டியது நானும் நீயும் ஒன்றுன்னு சொன்னா நீங்க காலி பண்ணிட்டு நான் இருக்க போறேங்கிறது இல்லை, நம்ம 2 பேருமே ஒன்றுன்னு அர்த்தம். ஈருடல் ஓர் உயிர்ன்றோம். அப்படின்னு அர்த்தம் ஒரு உடல் காலி பண்ண போறீங்களான்னு கேட்குறாங்க. அவர் சொல்றது ஒற்றை கலாச்சாரம் என்பது
இந்த நாடு முழுக்க இருக்கக்கூடிய ஒரே கலாச்சாரம் தான். நம்ம பார்க்குறோம், அஸ்ஸாமில் வந்து ராமாயணம் தெரியும், தமிழ்நாட்டில் ராமாயணம். கம்பர் வந்து எப்போ ராமாயணம் எழுதுறாரு? 1000 வருஷத்துக்கு முன்னாடி, குறைஞ்சபட்சம். அது வந்து 9ஆம் நூற்றாண்டா 14ஆம் நூற்றாண்டா வரைக்கும் டிஸ்பியூட் இருக்கு. 1000 வருஷம் முன்னாடி, 1000 வருஷம் முன்னாடி வால்மீகி ராமாயணம் இங்கே இருந்திருக்குல்ல. அப்படின்னா தான் அவர் தழுவி எழுத முடியும். அவர் சொல்றாருல, இங்கே நூற்றுக்கணக்கான ராமாயணம் இருக்குது, அதில் ஒன்றா நான் வந்து மெருகேற்றுறதுக்காக இன்னும் வேல்யூ அடிஷன் நான் பண்ணுறேன், அதில் கான்ட்ரிபியூட் பண்ணுறதுக்கோ அதில் இல்லாத ஒன்று சொல்ல போகிறதுக்கோ இல்லைன்றார். அப்போ 1000 வருஷம் முன்னாடி தமிழ்நாட்டில் வால்மீகி ராமாயணம் கோல் வச்சுட்டு இருந்திருக்கு. 100 பண்டிதர் அவர் வந்து ஒரு கம்பராமாயணம் எழுதுறதுக்கு முன்னாடி 100 டிஸ்கஸ் பண்ணியிருப்பார்ல, இந்த ஆஸ்பெக்ட் சரிதானா, இந்த பாயிண்ட் சரிதானா, இதை இப்படி எழுதலாமா, இதை இப்படி புரிஞ்சுக்கணும், வால்மீகி இப்படி சொல்லியிருக்காரு. அப்போ இதுக்கு டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு 10 பேர் வேணும்ல. அப்போ இந்த நாடு முழுக்க கலாச்சாரம் ஒன்றாக இருந்திருக்கு. அதான் சொல்கிறாங்க. ஜம்மு காஷ்மீர்லையும் இருக்குது, நார்த் ஈஸ்ட்லையும் இருக்குது, சவுத்லையும், டவுன் சவுத்லையும் இருக்குது. இதை அவர் சொல்கிறார். அதனால் இன்றைக்கி நார்த் ஈஸ்ட்டில் நம்ம இப்போ முதானத்தை பார்த்தா ஒரு பெரிய ஒரு பாலம் அமைச்சிருக்கிறாங்க, மிசோரம் எல்லாம் வந்து உள்ளே கொண்டு நினைக்கிறதுக்கு. தரை வழியில் கனெக்டிவிட்டியே கிடையாது. அதை கொண்டு வந்து நிப்பாட்டுறாரா இல்லை? இப்போ நம்ம கொஞ்ச நாள் முன்னாடி பார்த்தோம்ல, ஜம்மு காஷ்மீரில் வந்து பயங்கரவாதிகள் தாக்குதல் நடந்து போகவே முடியாத இடத்துல ஃபருக் அப்துல்லா போயிட்டு வந்துடுறாரு. ஃபருக் அப்துல்லா போய் ட்ராவல் பண்ணிட்டு வர்றாரு அதில். வந்தே பாரத். ஆமாம். அப்போ அது சாத்தியமாக இருந்துச்சா நாங்கள்? அப்போ இவர் என்ன, நாடு முழுக்க எல்லா முனைகளிலும் இருக்கக்கூடிய, அது வந்து ஒரு பழங்குடியின மக்களுடைய பெருமையோ, அது வந்து பெரு சமூகத்துடைய பெருமை, அது இந்தியாவுடைய பெருமைன்னு சொல்றார். இவங்க உடனே ஒற்றைன்றாங்க. அவர் வந்து இந்த சமூகம் மட்டும்தான் இருக்குது, தமிழை ஏன் தூக்கி பிடிக்கணும்? கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும்ல. இது ஓட்டும் போடாத பூமியாக இருக்குது கம்பேரிட்டிவ்லி, ரைட்ல. அப்போ அவர் வந்து நார்த் இந்தியாவில் யூபியில் 4 பேருக்கு, குஜராத் 4 பேர் போட்டு போயிடலாம். நமக்கு எதாவது காங்கிரஸ் அதான் செஞ்சது, காங்கிரஸ் அதான் செஞ்சது. இன்னைக்கு நம்ம பார்லிமெண்ட் கூடி இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்கு. அலுவல் ஆய்வு குழு கூட்டத்துடைய முடிவுகள் என்னைக்கு என்ன மசோதாங்கிறது தமிழில் 75 வருஷத்தில் முதல் முறையாக வந்திருக்கு. தமிழில் மட்டும் இல்லை, 10 அடிஷனல் லாங்குவேஜஸ் வந்திருக்கு. இதற்கு முன்னாடி ஒரு நாள் கூட ஹிந்திலையும் இங்கிலீஷ் தவிர வந்ததில்லை. காங்கிரஸ் கட்சி என்ன செஞ்சது? காங்கிரஸ் கட்சி செய்தது பூரா இங்கிலீஷை தூக்கி பிடிக்கிறது. பெரியார் செஞ்சது தான் தூக்கி பிடிச்சது, ஹிந்தியை கூட தூக்கி பிடிக்கல. அவங்க ஹிந்தி ஒரு கான்ஸ்டியூஷனில் அம்பேத்கர் வலியுறுத்தினது ஹிந்தி, நேரு வலியுறுத்தினது இல்லை. அப்போ அம்பேத்கர் வலியுறுத்தினது செய்யறதுக்காக மாட்டிட்டு பண்ணாங்க. அவங்களோட நோக்கம் இங்கிலீஷாக தான் இருக்குது. இன்னைக்கு வரைக்கும் இங்கிலீஷ் தான் தூக்கி பிடிக்கிறாங்க. லோக்கல் லாங்குவேஜில் கொண்டு வந்தால், தமிழில் கொண்டு வந்தால் எதிர்க்குது காங்கிரஸ் கட்சி. அவங்களுக்கு இதில் மாற்று பார்வை இருக்குது. அவங்க வந்து ஆங்கிலம் தான் வரும் நினைக்கிறாங்க, அதே அந்த பிரிட்டிஷ் சாம்ராஜ்யம் தான் வரும் நினைக்கிறாங்க. ஆனால் பாரதம் நினைக்கிறார் ஒவ்வொரு, இன்னைக்கு வந்து தமிழ் மட்டும் நினைச்சிடாதீங்க, இந்த பக்கம்னா தோடா பழங்குடியினர் புகழ்வார் அவர் ஒவ்வொரு செக்டும் ஒன்று இருக்குது. இந்த வேற்றுமையில் ஒற்றுமை, அக்கா கனிமொழி சொன்னாங்க இல்லையா, அதைத்தான் தூக்கி பிடிக்கிறார் பாரத பிரதமர். ஒவ்வொரு இடத்துக்கும் நம்ம வந்து அவருடைய தீபாவளி கொண்டாட்டங்களை பாருங்கள். ஏன் ஒரு வீட்டில் கொண்டாடக்கூடாதா? பேசாமல் வீட்டில் உட்காந்துருக்கக்கூடாதா? குஜராத்தில் வீட்டுக்கு போகலாம்ல. அவர் ஒவ்வொரு 11 வருஷமாக ஒவ்வொரு தீபாவளியும் ஒவ்வொரு முகாம் கொண்டார். அதுவும் ஒரே முகாம் 2000 போகிறதில்ல, எல்லாத்துக்கும். அப்போ யார் யாரெல்லாம் கவனிக்கப்படாமல் இருக்கிறார்களோ, இராணுவ வீரர்களுக்கான பெருமை ஆப்ரேஷன் சிந்தூருக்கு பிறகு உங்களுக்கு வருது. ஆப்ரேஷன் சிந்தூர்னு ஒன்று பிளான் பண்ணாத போதே அவருக்கு இருக்குது. உங்களுக்கு புரியுங்களா? அப்போ இராணுவத்துக்கான மகிமைங்கிறது ஒரு போர் சூழலில் ஏற்படுறதில்லை, நாடு அமைதியாக இருக்கும்போது ஏற்படும். ஏன்னா அந்த நாடு அமைதியாக இருக்கிறதுக்கே அவங்க தான் காரணங்கிற புரியும். அப்போ அந்த மரியாதை பாரத, அப்போ எதெல்லாம் டிப்ரைவ்டு கம்யூனிட்டியாக இருக்குதோ, யாரெல்லாம் மதிக்கப்படாத, புறக்கணிக்கப்பட்ட, உண்மையான பிற்படுத்தப்பட்டவர்களாக இருக்கிறார்களோ அவர்கள் கூட நிற்கிறார் பாரத பிரதமர். அதனுடைய தமிழுடைய வெளிச்சம் வட மாநிலங்களில் இல்லை, அது உண்மை, மறுக்கிறதுல. ஆனால் 75 வருஷத்தில் 65 வருஷம் யார் ஆட்சியில் இருந்தான்னு பார்க்கும். அப்போ உண்மையிலே யாரெல்லாம் புறக்கணிக்கப்பட்டவர்களாக இருக்கிறார்களோ, யாரெல்லாம் உண்மையான பிற்படுத்தப்பட்டவர்களோ அவர் பக்கம் நிற்கணும்னு நினைக்கிறார். தமிழ் கலாச்சாரம் அப்படிங்கிறது அவருக்கு வந்து உள்ள ஊர்னதாக இருக்குது. அப்போ இது வந்து ஓட்டு போடலை, நம்முடைய எம்பிக்கள் இல்லை அப்படின்னு நினைக்கல. இந்த கலாச்சாரம் இந்திய கலாச்சாரமாக இருக்கணும். தமிழ் கலாச்சாரம், ஹிந்தி கலாச்சாரத்தை தமிழில் திணிக்கல, தமிழ் கலாச்சாரத்தை இந்திய கலாச்சாரம் மாற்ற நினைக்கிறார். அதனால தான் அவர், நம்ம பார்க்குறோம், ஒரு ட்வீட் போட்டால் வந்து லட்சக்கணக்கில் பார்க்குறாங்க, ஒரு வீடியோ போட்டால் லட்சக்கணக்கில் பார்க்குறோம். அவர் ஏன் யூஎனில் போய் பேசணும்? ஏன் ராணுவ வீரர்கள் மத்தியில் லே லடாக்கில் உட்காந்துட்டு ஏன் தமிழை பற்றி பேசணும்? ஏன் புறநானூறு பற்றி பேசணும்? ஏன் பட்ஜெட்டில் வந்து திருக்குறள் பற்றி வரணும்? அப்போ அவருக்கு ஒரு பெரிய கன்விக்ஷன் இருக்குது. அது ஆர்எஸ்எஸ் சொல்லி கொடுத்தது. ஒரே நாடு, ஒரே கொள்கை, ஒரே சட்டம் அப்படின்னா ஒரே, இவர் நினைக்கிறாங்க ஒரே ஜாதி, ஒரே, அதை சொல்லவே இல்லை. இந்த நாடு முழுக்க ஒரே கலாச்சாரம். தமிழர்களுடைய கலாச்சாரம் தான் அஸ்ஸாமிலுடைய கலாச்சாரம், தமிழருடைய கலாச்சாரம் தான் நார்த் ஈஸ்டில் இருக்கக்கூடியவங்க காஷ்மீரில் இருக்கக்கூடிய கலாச்சாரம். இந்தியா முழுக்க ஒரு கலாச்சாரம் இருக்குது. அதை அவர் படிச்சிருக்காரு, உணர்றார், அவருக்கு சங்கம் சொல்லி கொடுத்துருக்கு. அப்போ அதை நடைமுறைப்படுத்துவதற்கு வட மாநிலங்களில் தமிழ்நாட்டோட இன்ஃப்ளூயன்ஸை அதிகரிக்கிறதுக்கு அந்த ஏற்பாடு பண்ணுறார். இதன் மூலமாக பாரத நரேந்திர மோடி இங்கே வந்து நிற்கிறார்ல. அப்போ பிஜேபிக்காரங்க ஒரு 1000 பேர் லைவ் பார்ப்பாங்கல்ல, வட மாநிலங்களில் இருக்கக்கூடிய அமித்ஷா உள்பட எல்லாரும் என்னங்க பிரச்சனை அப்படின்னு பார்ப்பாங்களா இல்லையா? அப்போ எவ்வளோ பேருக்கு இந்த ராஜேந்திர சோழனுங்கிற புது கான்செப்ட் போய் நிற்குது. அதான் ரொம்ப முக்கியமான. அதை யார் தூக்கி பிடிச்சிருக்கணும்னு கேட்குறேன். ராஜேந்திர சோழனை தூக்கி பிடித்திருக்க வேண்டியது யார்?
தமிழ்நாடு இப்போ கீழடியில் வந்து எங்களுடைய கலாச்சாரம் நீங்கள் மதிக்கல வைக்கல. ராஜேந்திர சோழன் யாருடைய கலாச்சாரம்? நீங்கள் ஏன் பண்ணல? நீங்கள் ஏன் இனிஷியேட் பண்ணல? அவருடைய 1000வது ஆண்டு விழா வரும் உங்களுக்கு தெரியாதா? ராமானுஜருடைய 1000 ஆண்டு விழா வந்துச்சு. வைஷ்ணவர்கள்லாம் தூக்கி பிடிச்சாங்க, பண்ணாங்க. ஹைதராபாத்தில் ஒரு பெரிய சிலைன்னு விடுறாங்க. அப்போ அவரோட 1000 ஆண்டு விழா அவங்களுக்கு தெரிஞ்சிருந்ததில்ல, பண்ணாங்கல்ல. அப்போ ராஜேந்திர சோழன் 1000வது ஆண்டு விழா வருதுன்னு தெரியல, நமக்கு தெரியும். நம்ம செஞ்சுருக்கணும்ல. யார் செஞ்சா? தூக்கி பிடிக்கிறா சொல்லக்கூடிய அண்ணன் சீமான் ஏதாவது செஞ்சாரா? தமிழர்கள் வேற, திராவிடர்கள் வேற இல்லைன்னு சொன்ன அண்ணன் திருமாவளவன் செஞ்சாரா? இது திராவிட மாடல் ஆட்சின்னு சொல்லிட்டு தமிழ்நாடு ஆட்சின்னு சொல்லாத திமுக செஞ்சதா? யார் செஞ்சா? செஞ்சது பிஜேபியிலேருந்து வந்திருக்கக்கூடிய சங்கத்துடைய உருவாக்கமாக இருக்கக்கூடிய ஒரு பாரத பிரதமர் நரேந்திர மோடி. இத்தனை வருஷமா ராஜராஜ சோழன் தமிழ் மட்டும் இல்லை, நாடு முழுக்க பார்க்குறோம், எங்கேயுமே வந்து அந்த பேர் ஒரு புக்ஸில் கூட இருந்ததில்லை. ஆனால் பாபர், அக்பர்னு முகல்ஸ் பற்றின புராணம் மட்டும் நிறையா இருக்குது. இந்த இது ஏன் சார் ரொம்ப வருஷமா டெல்லி சென்ட்ரிக்காகவே இப்படி இருந்துட்டு? அதான் சொல்லுவோம். ஏன் அப்படின்னா காங்கிரஸ் கட்சி ரொம்ப திட்டவட்டமாக தெரிஞ்சு இந்த மினிஸ்ட்ரி ஆஃப் ஹியூமன் ரிசோர்ஸ் அப்படிங்கிறத கையிலே வச்சுருந்தாங்க. அவங்க தான் அந்த பாடத்திட்டத்தை பூரா தீர்மானிக்கணும். அதில் ஒரு தெளிவான திட்டமிடல், ஒரு உள்நோக்கமும் இருந்துச்சு. அதில் அவர்களும் குளோரிஃபை பண்ணி, இது எல்லாருமே பார்த்துக்கலாம். நீங்கள் இது வரைக்கும் காங்கிரஸ் கட்சி இருந்த ஆட்சியில் நம்ம மொத்தமாக என்ன பண்ணிக்கலாம் பார்க்கலாம். அவர்கள் முகல் பீரியடில் தூக்கி நிறுத்துவாங்க. அதில் ஒரு மந்திரியை பிடிச்சிட்டு, அதில் ஒரு ராஜா பிடிச்சிட்டு, அவர் மாதிரி ஒரு ஆட்சி கிடையாதுப்பாங்க. நம்ம ஊரில் இருக்கணும்னு சொல்ல மாட்டாங்க. நான் சொன்னேன், நீங்கள் வந்து அக்பர் சூப்பரான ஆட்சி பண்ணார், தீனிலாயை கொண்டு வந்தார், மும்மதமும் சம்மதம்னார், சூப்பர். அதை நம்ம ஊரில் யாரும் சொல்லையா? கேஎஸ் அலிகள் நம்முடைய நிகழ்ச்சியில் சொன்னாரா இல்லையா? திசிகள் நாள் சொன்னார், ராமானுஜர் என்னைக்கே பண்ணார்னு சொன்னார். அது செஞ்சிருக்கலாம். ராமானுஜர் இந்தியர் தானே, ராமானுஜர் தமிழர் தானே. ராமானுஜர் செஞ்சார்னு சொல்லியிருக்கீங்களா ஒரு நாளாவது? அண்ணன் செல்வப்பிரந்தவருடைய அலுவலகத்தில் ராமானுஜர் படம் இருக்கும், அம்பேத்கர் படம் இருக்கும், அந்த ரெண்டு பக்கம். அப்போ எப்படி ராமானுஜர் வந்தார்? அவர் சமதர்மம் சமத்துவத்தை என்னைக்கு செஞ்சிருக்காரு? அவர் 1000 வருஷங்களுக்கு முன்னாடி. அதை யாராவது இனிஷியேட் பண்ணிருக்காங்க சொல்லியிருக்காங்களா? அப்போ நம்முடைய வரலாறுகள் சொல்வதில்லை. இங்கே இருக்கக்கூடிய சேரர்கள், சோழர்கள், பாண்டியர்கள், பல்லவர்கள் இவ்வளோ பேர் இருந்திருக்காங்க. வேறு வேறு காலகட்டம், சங்க காலத்துலேருந்து இருந்திருக்காங்க. ஸோ நம்ம ஊரில் தமிழ்நாட்டில் இவ்வளவு கீர்த்தியும் மூர்த்தியும் இருக்குதுங்கிறத எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்களா? அதை பற்றி எந்த பாடத்திட்டம்லாம் வந்துருச்சுக்கா? நம்ம பாடத்திட்டங்களில் ஹிந்தி திணிப்பு, மும்மொழி கொள்கை கூடாது, இருமொழி கொள்கை வச்சுக்கோங்க, தமிழ் மொழி மட்டுமே வச்சுக்கோங்க, இங்கிலீஷ் கூட வேணாம், தமிழ் மொழி நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லுங்கள். அப்போ இவர்கள் வந்து வெறும்ன பேச்சாக அரசியல் பண்ணுறாங்க, ஆனால் ரியலாக சென்ஸில் அடிநாதத்தில் அவர் அழைக்கிறார். அப்போ இந்தியாவுடைய வரலாறு தெரியும் நினைக்கிறார், அதனுடைய பார்ட்டாக தமிழ்நாடு வரலாறு தெரியும் நினைக்கிறார். அப்போ ராஜராஜ சோழனும் ராஜேந்திர சோழனும் இவர்கள் எப்படிப்பட்டவர்கள் அப்படிங்கிறத உலக நாடுகளுக்கு கொண்டு போகிறதுக்கு, குறிப்பாக வட மாநிலங்களுக்கு கொண்டு போகிறதுக்கு பெரும் முயற்சியாக இருக்குது. அதை தமிழர்கள் செஞ்சுருக்கணும். இன்றைக்கி பாரதியாருக்கான ஒரு இருக்கையை வந்து பனாரஸ் யூனிவர்சிட்டியில் வச்சது யார்? பாரதியார் அங்கே போய் படித்தார்னு எல்லாருக்கும் தெரியும். அங்கே போய் படிச்சு நாங்கள் தங்கி அங்கே ஒரு இருக்கையை கொண்டு வரணும் யாராவது யோசிச்சாங்களா? பாரதியாருக்கு அவருடைய நிலைவலத்தை புதுப்பிச்சு வைக்கிறாங்க, அவருக்கு ஒரு இருக்கையை கொண்டு வராங்க. அது யார்? சென்ட்ரல் கவர்மெண்ட் செய்யுது, பிஹெச் யூனிவர்சிட்டி செய்யுது. அப்போ தமிழ்நாடு பற்றி, அதுக்கு பாரதங்கிறது அதுக்குள்ளதான் அப்படிங்கிற பற்றி, தமிழ்நாட்டுக்குள்ள பாரதம், பாரதத்துக்குள்ள தமிழ்நாடு, இந்த சிந்தனை அவருக்கு இருக்குது. ரெண்டு வேற வேற இல்லை. இங்கே இருக்கிறவங்க நாங்கள் வேற, தனி குணம், தனி இனம், அவங்க அதையா தூக்கி. நான் நீங்கள் வட மாநிலங்களை பற்றி பேச வேண்டாம். நம்மகிட்ட அக்பர் பற்றி எப்படி இருக்குது, அக்பர் எவ்வளோ நல்லவர் அப்படின்னு. அவுரங்கசீப்பை தவிர வேறு யாராவது விமர்சிச்சிருக்காங்களா? ஷாஜஹான் உங்களுக்கு நினைச்சோன்னா அவங்க தாஜ்மஹால் தான் நினைவு வரும். ஏன் தாஜ்மஹால் நினைவு வரணும்? அவர் செஞ்ச அட்ராசிட்டி நினைவு வரக்கூடாதா? திப்பு சுல்தான் சொன்னால் அந்த இடத்துல கிரீடம் கொடுத்தாரு நினைவு வரணும். ஓகே, அவர் செஞ்ச தப்பு அப்படி யாராவது நினைவுபடுத்துறாங்களா? அப்போ நீங்கள் மற்ற மன்னர்களை பூரா வேறு மாதிரி பார்க்குறது, தமிழ் மன்னர்களை, இந்திய மன்னர்களை கண்டுக்காமல் இருக்குது. அப்போ அந்த பாடத்திட்டங்களோட நோக்கம் என்ன வரும் கேள்வி வருதுல? தமிழ் பாடத்திட்டங்களே பார்த்தோம்னா செம்மொழி மாநாடு பற்றிய பாடல் வந்ததெல்லாம் நம்ம ஒரு காலத்தில் சர்ச்சையானதை பார்த்துருக்கோம். அப்புறம் ஜெயலலிதா அவர்களுடைய ஆட்சியில் அது அகற்றப்பட்டது, ஸ்டிக்கர் ஒட்டப்பட்டதெல்லாம் நடந்திருக்கு. இதே போல் ஏகப்பட்ட இது பெரியார் பற்றின ரெஃபரன்ஸ், பெரிய அண்ணா பற்றின ரெஃபரன்ஸ் இதெல்லாம் வந்திருக்கு. இந்த திட்டம் என்னாச்சுன்னு தமிழக அரசோட இப்போ திட்டம் பற்றிய கேள்வியெல்லாம் கூட டிஎன்பிஎஸ்சியில் வரதை நம்ம பார்க்குறோம். நம்ம ஏற்கனவே சொன்னோம்ல, நம்ம அந்த ப்ரொஃபஸர் ரமேஷ்ட பேசுவோம், இதுதான் இந்த நெரேட்டிவ். நாமளா ஒன்றை கட்டமைச்சுக்கிட்டே போய் ராமானுஜரோட பெரியார் பெரிய புரட்சியாளர்னு காட்டணும். அப்பையிலிருந்து தான் நம்ம பார்த்தோம்னா ராமானுஜரை ஒட்டுருங்க, பாரதியும் பெரியாரும் சமகாலத்தவர்கள் ஒரு 4-5 வருஷம் முன்ன பின்ன பிறந்தவங்க. பாரதியார் சொன்ன சிந்தனைக்கே முரண்பட்டவராக இருக்கிறார் பெரியார். அதுலேயே வேறு 2 பேருமே பொது பிரச்சனை, தமிழ்லேருந்து, மொழியிலேருந்து, பெண்கள்லேருந்து, சுதந்திரத்துலேருந்து, நாட்டிலேருந்து எல்லாரும் முரண்பட்டப்பார். ஆனால் பாரதியாரை கொண்டாடவே இல்லை. ஒரு ஜாய் சாயம் பூச்சி காலி பண்ணியாச்சு. ஆனால் பெரியாரை கட்டமைச்சு வச்சுட்டாங்க. அவர் சொல்கிறார் நான் தெலுங்கு பேசுகிறேன், அவர் சொல்கிறார் நான் கன்னடன், அவர் சொல்கிறார் தமிழர்களுக்கு ஒரு தலைவர் கிடையாதுன்றார். நான் தமிழர் தலைவர்னா ஒத்துக்க மாட்டாங்க, அதனால் தமிழர் கலன் வைக்காங்க, திராவிடர் கலன் வைங்க. நான் வந்தால் ஒத்துக்க மாட்டாங்கிறதுக்காக, அதற்காக திராவிடர் கலன் வைக்கின்றார். அவர் நம்ம வந்து பெருசாக சூப்பராக வந்து கட்டமைச்சு வச்சுருக்காங்க. அவர் தான் எல்லாத்துக்குமான ஒரே தீர்வு, ஒற்றை தீர்வு. இதுதான் அவருடைய கைத்தடி, இதுதான் அவருடைய கண்ணாடி, இதுதான் அவருடைய சிந்தனை. தொண்டு செய்து பழுத்த பழம், தூய தாடி நெஞ்சில் விழும், அப்படியே இப்படி எல்லா பக்கம் போகும்போது ஓ அப்படின்னு நிற்குது. அப்போ நம்ம நான் பெரியாரை போற்றுங்க, எனக்கு அதில் பிரச்சனை இல்லை. பெரியார் மட்டும்தான் ஒற்றை தீர்வான்னு கேட்குறேன். அதற்கு முன்னாடி செய்தவர்கள் பின்னாடி செய்தவர்கள் அப்படி யாரும் இருக்காங்களான்னு. அப்போ ராஜராஜ சோழனுடைய சீர்திருத்தங்கள் என்ன?
அந்த ராஜராஜேஸ்வரம் சொல்லக்கூடிய அந்த கோயிலில் கீழே வந்து அடிக்கல் நாட்டியிருக்காங்க. அதுவே வந்து ஒரு பெரிய விஷயம். அதாவது கீழேருந்து வந்ததில் நம்ம வந்து இன்றைக்கி இருக்கக்கூடிய ஸ்ட்ரக்சரோட ரொம்ப ஆச்சரியம். அது வந்து ஆர்கிடெக்சரல் ஒரு மேஜிக் அப்படின்னா யாரும் மறுக்க முடியாது. நம்ம வந்து இன்றைக்கி ஒரு 1000 அடி மேலேன்னா ஒரு 500 அடியாவது கீழே போகணும்னு நினைக்கிறோம். அவன் வந்து ரொம்ப கீழே வச்சிருக்கான். மணல் பிரதேசம் அது ரொம்ப கீழே சாதாரண வச்சிருக்கான். அவ்வளோ பள்ளம் கிடையாது. சாதாரண வந்து உள்ள தோண்ட வைக்கணும். அந்த கீழே வச்சிருக்கக்கூடிய கல்லில் சார் உபயம் யாருன்னு எழுதியிருக்காங்க சார். அடிக்கல்ல மேலே கூட இல்லை. இப்போ பல்பில் ஒருத்தன் போட்டு விட்டுருவான் பாருங்க. நம்மளுக்கு பல்பு கூட வெளிச்சம் கூட அதான் பாருங்க. உபயம் முருகேசன் போட்டு வச்சிருப்பாங்க. அதை பண்ணல. தரைக்கு கீழே புதைச்சி வரக்கூடிய கல். ஒன்னொன்னுக்கும் நான் கொடுத்தது, என் பொண்டாட்டி கொடுத்தது, எங்கள் அக்கா கொடுத்தது, என் தம்பி ஒன்னொன்று கிட்ட வச்சிருக்காங்க சார். கணக்கு சார். இது ராஜா ஏன் சார் செய்யணும்? ராஜா ஏன் செய்யணும்? நீங்கள் செஞ்சால் உங்கள்கிட்ட ஏதுன்னு வருமானம் வரைக்கும் ராஜா ஏன் செய்யணும்? ராஜா செஞ்சு வச்சிருக்கணும். அளந்தது பார்த்தது கொண்டாடினது அவ்வளோ. சிவாச்சாரியர் அவ்வளோ கொண்டாடிருக்கான். குருநாதர் அவ்வளோ கொண்டாடிருக்கான். வேதத்தை அவ்வளோ மதிச்சிருக்கான். தமிழ் அவ்வளோ ஓதியிருக்கான். எல்லா பக்கமும் நாட்டு மக்கள் அவ்வளோ கொடுத்துருக்கான். அரசியல்வாதிகளுக்கான ஒரு பாடம். அவருடைய உறவினர் மதுராந்தகன் வந்து ஆட்சிக்கு வரணும்னு ஆசைப்படுறார். அதில் இவர் தான் வந்து சுந்தர சோழனுடைய வாரிசாக இருக்கிறார். அப்போ இவர் தான் அங்கே வரணும். ஆனால் சுந்தர சோழனுடைய சகோதரனுடைய மகன்கிறனால மதுராந்த சோழன் ஆசைப்படுறார். மதுராந்த சோழனுக்கு வழி விட்டு விலை நிற்கிறார். மதுராந்தகனுக்கு பிறகுதான் அரசியல்வாதிகளுக்கான பெரிய பாடம். வான வா போன போ நிற்கிறாங்க. அதுதான் ராமனுக்கு சொல்லுவாங்க அன்றளந்த செந்தாமரை போல. ராஜராஜ சோழன் போற்றப்படுகிறான்னு அவனுடைய வீரத்தினால மட்டும் இல்லை. வெறும் வீரம் அது ஒரு காட்டு முன்னாடித்தனமாக போயிடும். தேவர் சொல்றார் வீரத்துக்கு விவேகத்துக்குமான ஒப்பீடு சொல்றார். ரெண்டுமே இருக்கணும். விவேகம் இல்லாத வீரம் வந்து மூர்க்கத்தனம். அப்ப வெறும் வீரம் இல்லை, அது விவேகம் சேர்ந்து இருக்குது. மக்களுக்கு கொடுக்க வேண்டியது மக்களுக்கு. நில சீர்திருத்தங்கள் அவ்வளோ பண்றார். எல்லாத்துக்கும் இன்னைக்கு கோயில் கோயிலா கல்வெட்டு இருக்கு, கோயில் கோயிலா செப்பேடு இருக்கு. எதுனா டாக்குமெண்டேஷன். புகழ் பாரத மட்டும் மெய்கீர்த்தி மட்டும் இல்லை, டாக்குமெண்டேஷன். அதனால தான் எனக்கு வரலாறு தெரியுது. எசாலம் செப்பேடு மூலமாக தான் ராஜேந்திர சோழன் தான் கங்கை கொண்ட சோழபுரத்தை கட்டினாங்கிறது ப்ரூஃப். இல்லாட்டி ப்ரூஃப் எடுத்திருக்காது. அப்போ அதை டாக்குமெண்ட் பண்ணி வச்சிருக்காங்களா இல்லையா? அப்போ ராஜராஜ சோழன் என்ன செஞ்சாங்கன்னு அவ்வளோ பெரிய வரலாறு இருக்கு. 1 2 கிடையாது. அவ்வளோ பெரிய ஆச்சரியமான உளவுத்துறை, அவ்வளோ ராணுவம், கடற்படை. இன்னைக்கு சாத்தியப்படாத கடற்படை சார். இன்னைக்கு உங்களுக்கு கேம்பஸ் இருக்கு, இன்னைக்கு உங்களுக்கு மேப் இருக்கு, இன்னைக்கு உங்களுக்கு கூகுள் போட்டு போயிருவீங்க. அன்னைக்கு என்ன சார் இருந்துச்சு? எவ்வளவு இதே கடல் இதே இன்னைக்கு போர் நடந்துட்டு இருக்கக்கூடிய தாய்லாந்து கம்போடியால எப்படி போனாங்க முதல்ல பிடிச்சதை விடுங்க சார். நான் எங்க போட்டாலும் சண்டை போட்டுருவேன். முதல்ல ஐ ஹவ் டு ரீச் யூ. இல்லை அப்புறம்லாம் நான் பீட் யூ. முதல்ல நான் உங்களை எப்படி அணுக முடியும்? எத்தனை 1000 கடல் மைல்கள். எப்படி சாப்பாடு? எத்தனை நாளைக்கு சாப்பாடு? ஃப்ரிட்ஜ் இருந்துச்சா? அப்ப எவ்வளவு முன் தயாரிப்பு. போற இடத்துல குறுக்க ஒருத்தவன் தானே. கடல்ல போர் வேற இல்லையா? இன்னைக்கு நம்மளோட இவங்கள்ட்ட கேட்டீங்கன்னா தெரியும், கடற்படைகிட்ட கேட்டா தெரியும். கடல் போரே வேற, தரைப்போர் வேற, கடல் போர் வேற. அப்ப கடல்ல ஒருத்தன் குறுக்க வந்திருந்தா அப்ப அதுல யானை எப்படி வச்சான்? எத்தனை யானை வைக்க முடியும்? இங்கேருந்து யானை எடுத்து போய் அங்கே இறக்கிருக்கான். அப்ப எத்தனை யானை இருக்கணும்? அப்ப அத்தனை யானை எப்படி அந்த கப்பல் தாங்குச்சு? அப்ப அது கப்பலா? அது என்னது? டைட்டானிக் நம்ம பார்க்குறோம். எத்தனை டைட்டானிக் வச்சிருந்தாங்க? அப்ப இவ்வளவு பெரிய ஒரு மிராக்கிள் ராஜா ஒருத்தர் நம்ம ஊர்ல இருந்திருக்கிறான். அதை நம்ம கொண்டாடுறதே இல்லை. அதை நம்ம அப்படியே கடந்து போயிடும். அவரெல்லாம் ஒரு ஆளே கிடையாது. ஆனால் இன்னைக்கு வந்த முதலமைச்சர்களும் இன்னைக்கு வந்த ஒரு அரசியல் கட்சி தலைவர்களும் ஆஹா ஓஹோ இவர்கள் தமிழ், இவரால் தான் தமிழினம் மீட்சி பெற்றது, இவரால் தான் தமிழினத்துக்கு வாழ்க்கை. அப்போ பெரியார் யாரு? அப்போ ராமானுஜர் யாரு? அப்போ ராஜேந்திர சோழன் யாரு? ஒரே ஒரு ஆள் தான் இல்லைன்னா என்ன கணக்கு? அப்போ இங்கே தான் வந்து நரேந்திர மோடி அவர்களுடைய பார்வை வேறையா இருக்கு. எல்லோரையும் கொண்டாடுங்க. பெரியாரை கொண்டாடுற பற்றி ஒரு ஆட்சேபிக்கல சரிங்களா? கலைஞரோட 100ஆண்டு நானே வரணும் ராஜ்நாத் சிங் அனுப்பி வைக்கிறார். கலைஞரை கொண்டாடக்கூடாது சொல்ல. உங்களுக்கு புரியல? நீ கலைஞரை கொண்டாடி. கலைஞர் வந்தார் எப்படி பார்த்து எல்லா கட்சி தலைவர்களுக்கும் ஒரு கான்ட்ரிபியூஷன் இருக்குங்களா சார்? எல்லா சீஃப் மினிஸ்டரும் ஒரு செங்கலை நகர்த்திருப்பாங்கல்ல, அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் அவர் மட்டும்தான் கட்டடமே கட்டினாரு, மற்றவங்களாம் வேடிக்கை பார்த்தாங்க, இல்லாட்டி கட்டடத்தை தடுத்தாங்க. ஃபாசிஸ்ட், பயங்கரவாதிகள், நார்த் ஈஸ்ட், RSS இப்படி சொல்லிட்டு இருந்தா அப்போ எல்லோரும் கட்டினான்னு சொன்னால் எங்க பிரச்சனையும் கிடையாது. அப்போ பாரத பிரதமர் என்ன செய்யறாரு? எது எதெல்லாம் மறைக்கப்பட்ட வரலாறாக இருக்குதோ அதற்கெல்லாம் வெளிச்சம் பாய்ச்சுறாரு. இதில் இன்னொரு தியரி, சோழர்கள் முதல்ல ஹிந்துக்களே கிடையாது, அவங்க வந்து தனி, அவங்க வந்து சைவத்தை பிடிச்சாங்களே தவிர இது பண்ணலை. நம்ம தசாவதாரம் படம்லாம் பார்த்துருக்கீங்களான்னு சொல்லிட்டு பட ரெஃபரன்ஸ்லாம் கொண்டாங்க. அவ்வளோதான் அவங்களுடைய வரலாற்று ஞானம் வச்சுக்கணும். அவர்கள் சைவர்கள், எந்த மாற்றமும் இல்லை. சிவபாத சேகரன் ராஜராஜன் வச்சிருந்தார், சிவசரணசேகரன் ராஜேந்திரன் வச்சிருந்தார். அதில் பக்தம் அவர்கள் புத்த மதத்தை கொடுத்துருக்குறாங்க, அவர்கள் வைணவத்துக்கு கொடுத்துருக்குறாங்க, இஸ்லாமியர்கள் கொடுத்துருக்குறாங்க, எல்லாரும் கொடுத்துருக்குறாங்க. அவங்க ராஜாவாக இருந்திருக்கிறாங்க. குறிப்பிட்ட சமூகத்துக்கு இல்லை. நான் சைவர் அப்படின்னா சைவம் இல்லை. வைணவர்களுக்கு அவ்வளோ கோயில் எழுப்பிச்சிருக்காங்க, அவ்வளோ கோயில் எழுப்பிச்சிருக்காங்க, அவ்வளோ கோயில் நிபந்தம் கொடுத்துருக்காங்க. ஏற்கனவே இருக்கிற கோயில் காசு கொடுத்துருக்குறாங்க.
அவங்க வந்து அவர்கள் அதுதான் சார் நம்ம கற்றுக்க வேண்டியது. நான் ஹிந்து அப்படின்னா மதச்சார்பு சாத்தியம்னு சொல்லக்கூடாது. இவங்க என்ன நினைக்கிறாங்க, ஒருத்தர் இஸ்லாமியராக இருந்தால் மதச்சார்பற்றமாக இருக்க முடியும், ஒருத்தர் கிறிஸ்துவராக இருந்தால் மதச்சார்பற்றவர், ஆனால் ஒருத்தர் ஹிந்துவாக இருந்தால் அட பாவி ஹிந்துவா அப்படின்னு. இதுதான் இவர்கள் பலப்படுது. அவர் வந்து பச்சை சைவராக இருந்து 100% சைவராக இருந்து எல்லா சமயங்களுக்கும் கொடுத்துருக்காரு. அதுதான் இவங்க வைணவ சமய சைவ சமய சண்டை அது தனி, அது எப்பயுமே ஓடிட்டு இருக்கும். வைணவத்துக்குள்ளே ஓடிட்டு இருக்கே வடகல தென்களை பார்த்துட்டு இருக்கிறோம்ல, அது எல்லா பக்கமும் எப்பயும் ஓடிட்டு இருக்கும். அது தனி, அது வந்து கொள்கை சண்டை. ஆனால் ஒரு ராஜாவா, அதுதான் நீங்கள் பார்க்க முடியும், ஒரு ராஜாவா அவர் பார்ஷியாலிட்டி பார்த்தாரானா இல்லை. அவர் எல்லா பக்கமும் கொடுக்கக்கூடியதாக இருந்திருக்காரு, எல்லாரும் கொடுக்கக்கூடியதாக இருந்திருக்காரு. அவருடைய மதம் ஒன்று இருந்திருக்கு, அதில் ஒன்று குழப்பம் இல்லை. சைவம் தனி மதம்னா அப்போ இந்து மதம் எங்கே இருக்குன்னு நீங்கள் சொல்லுங்கள். சைவம் எந்த மதம்னு சொல்லுங்கள். சைவம் முருகன் வந்து கௌமாரான்னு சொல்லி சொல்கிறான், முருகன் யாருன்னு சொல்லுங்கள். விநாயகருக்கு வந்து கானபத்தியம் சொல்கிறோம், விநாயகர் யாருன்னு சொல்லுங்கள். அம்மனுக்கு வந்து சாக்தம் சொல்கிறோம், அம்மன் யாருன்னு சொல்லுங்கள். நாங்கள் ஒரு குடும்பமாக வச்சுருக்கோம் சார். மதுரை மீனாட்சி அம்மன் போய் பாருங்கள், கல்யாணத்தை யார் நடத்தி வைக்கிறா? பெருமாள் நடத்தி வைக்கிறார் சகோதரராக உட்காந்து. அப்போ பெருமாள் வந்து சகோதரா உட்காந்துருக்கிறாரு, சகோதரா உட்காந்துருக்கிறாரு. சிவன் வந்து கல்யாணம் பண்ணி வைக்கிறாரு, அம்மனை தான் கல்யாணம் பண்ணிக்கிறாரு. முருகனும் சிவனும் பிள்ளைங்க. உங்களுக்கு என்ன பிரச்சனை? வைணவம், சைவம், கௌமாரம், சாக்தம், கானபத்தியம் எல்லாம் வந்துருச்சு. உங்களுக்கு என்ன பிரச்சனை? எல்லாத்துக்கும் சாட்சியாக இருக்காரு சௌரம் சூரியன். எந்த மதம் சார் இது? எனக்கு ஒன்றும் புரியல. கமல்ஹாசன் கண்டுபிடிச்சு சொல்லாரு, இவர் வந்த பிறகு தான் இது வந்து ஒருங்கிணைப்படு. அவர் வந்து ஆர்கனைஸ் பண்ணார், ஸ்ட்ரக்சரல் பண்ணார். ராமானுஜர் வந்த பிறகு உருவானதல்ல வைணவம். வைணவத்தை நிலைநிறுத்தியவர் ராமானுஜர். ஆதிசங்கர் வந்த பிறகு வந்ததில்ல சைவம். சைவத்தை நிலைநிறுத்தியவர் ஆதிசங்கர். அப்போ அதற்கு காலகாலம் அனாதிகாலமாக இருக்குது. வேத காலத்துலேருந்து இருக்குது. வேத காலத்தை யார் சொல்லுவா? மார்க்ஸ் முல்லரே 15 லட்சம் கோடி வருஷமாக இருக்கும்னு சொல்லி சொல்ல 15 தெரிலங்க அப்படின்றார். அப்போ எங்கேருந்து உருவாயிருக்குன்னே தெரியல, வேத காலம் என்னன்னு சொல்ல முடியலங்க சாரிங்கன்றார். அப்போ வேதத்தை ஏற்காத யார்? சைவமா வைணவமா? யாராவது ஒரு மதத்தை சொல்லுவாங்க, இவங்க சொல்லணும் அது வேற எதுவும். யாராவது ஒருத்தர் வேதத்தை ஏற்காமல் இருக்காங்க. ரூட்டை ஏற்கும்போது அப்போ நம்ம என்ன சொல்ல முடியும்? எங்கள் முப்பாட்டன் முருகன் சொல்கிறாரா இல்லையா? அவர் வந்து பிஜேபி கொள்கையில் இருக்கிறாரா? ஆனால் முப்பாட்டன் யாரை சொல்கிறாரு? அவர் வந்து மாயம்னு யார் சொல்கிறாரு? சீமான். அப்போ வந்து சிவனை யார்? தென்னாளுடைய சிவனை ஒத்துக்கிட்டாரு, மாயவனை ஒத்துக்கிட்டாரு, முருகனை ஒத்துக்கிட்டாரு. இன்னும் வேற யார் பாக்கியிருக்கா? சூரிய கடவுள் அவர் சொல்லாமல் விட்டுவாரா? பொங்கலுக்கு சொல்லாமல் விட்டுவாரா? அம்மன் வேற யாரு? அப்போ எல்லாத்தையும் சொல்லிட்டாரு அவர். அப்போ உங்களுக்கு தனி எங்கே வந்துச்சு? தமிழ் தனி அப்படின்னா அத்தனை பேர் இங்கே தொல்காப்பியத்தில் எல்லாம் வரையறுக்கப்பட்டிருக்கல. உங்கள் 5 நிலங்களுக்குமான கடவுள்கள் யாரு? கொற்றவை யாரு? மாயவன் யாரு? முருகன் யாரு? இதுவங்க தானே சார் தமிழ் கடவுள். இதுதானே சார் சைவ வைணவம். இது பாரத பிரதமருக்கு தெளிவாக தெரிஞ்சிருக்கு. இவர்களுக்கு இதை சொல்லிட்டா ஆன்மீக வளர்ந்துருங்கிற அச்சத்தில் இது வேற அது வேறன்னு ஒரு கொட்டையை குழப்புறாங்க. இந்த விஷயம் எல்லாமே ஒரு ஸ்டண்ட்டு, எலெக்ஷனுக்கான ஒரு ஜும்லா அப்படின்ட்டு ஒரு விமர்சனம். 2021 எலெக்ஷன்ஸுக்கு முன்னாடி தான் லே லடாக்கில் போய் 2020 அங்கே பேசுகிறாரு. எய்ம்ஸுக்கு 2019 எலெக்ஷன்ஸ் முன்னாடி தான் இது அடிக்கல் நாட்டுறாரு. இது மாதிரி ஒவ்வொரு எலெக்ஷனுக்கு முன்னாடி இது போன்ற அறிவிப்புகள், இது போன்ற ஸ்டண்ட்லாம் நடக்கும்னு எதிர்த்தரப்பு. அரசியல்வாதிகளுடைய எல்லா செயலையுமே ஒரு அரசியல் நோக்கம் இருக்கும். அதை மறுக்கிறக்கான ஆள் நான் கிடையாது. பாரத பிரதமருடைய செயல்பாட்டில் ஒரு அரசியல் நோக்கம் இருக்கும், அதெல்லாம் நான் மறுக்கவே இல்லை. ஆனால் அதன் விளைவாக என்ன வருது பார்க்கணும். அதுதான் நான் உங்களை சொன்னேன். ராஜேந்திர சோழன் வென்றுட்டு வந்தான், வந்துட்டு எல்லாருக்கும் வந்து 3 நாளைக்கு குவார்ட்டர் ஃப்ரீ சொல்லியிருக்கலாம்ல. எல்லாம் போயிட்டு போர் வீரர்கள்லாம் போய் ஜெயிச்சு வந்திருக்கீங்க, இப்போ ஆளுக்கு ஒரு குவார்ட்டர் ஃப்ரீ, எல்லாம் மல்லாந்து படுத்து நல்லா கூப்பிடிக்க சார் கடிச்சு படம் சொல்லியிருக்கலாம்ல. திரும்பி ஒரு வேலை வாங்கியிருக்கான், வாங்கப்பா ஜலஸ்தம்பம் கொட்டுவோம்னு. ஏரி கட்டினா என்ன சார்? ஏரி என்னது அப்படி ஆட்டோமேட்டிக்காக வந்து நிற்குமா? இன்னைக்கு வரைக்கும் நிற்குது, ஆட்டோமேட்டிக்காக வந்து நிற்குமா? ஏரி வந்து மேலேருந்து விண்கல் விழுந்து உருவாகுமா? ஏரி தோண்டி இருக்கான், திரும்ப வேலை வாங்கியிருக்கான், கடின உழைப்பு இருக்கு. அப்போ அதுதான் டொமஸ்டிக் ஒர்க், அதுதான் குடி செய்வல். புரியுங்களா? அப்போ வந்து வெளியில போய் போர் பண்ணிட்டு வந்துட்டோம், போர் முடிஞ்சு வச்சுட்டு படுத்து கிடக்காத, வா அடுத்த ஒரு விஷயம் பார்ப்போம். இந்த பக்கம் விவசாயம் ஒரு பெரிய போர் இருக்கு, அதான் முக்கியம். அப்போ அவன் செஞ்சதும் அரசியல், ஆனால் நாட்டு மக்களுக்கான அரசியல். 1000 ரூபா நீங்கள் கொடுக்குறீங்க, அதுவும் மக்களுக்கான திட்டம் தான், சரிங்களா? அது மறுக்கலை. ஆனால் வீடு தேடி தண்ணீர் கொடுக்குறீங்க, ஒவ்வொரு வீட்டுக்கும் குடிநீர் இணைப்பு கொடுப்பேன், எது உங்களுக்குன்னு பார்க்கணும். பெண்கள் ஒவ்வொரு வீட்டுக்கும் கழிப்பறை கொடுக்குறேன், எது மக்களுக்கானது பார்க்கணும். 1000 ரூபா நீங்கள் மாதம் மாதம் கொடுக்குறதா, வீட்டுக்கு ஒரு கழிப்பறை கட்டுறது. நம்ம கண்கூடாக பார்த்துருக்கோம், பெண்கள் ஆண்கள் உட்பட எல்லாருக்குமே கழிப்பறை இல்லாமல் அல்லாடுறது பெரும்பாடு. பெண்களுக்கு எவ்வளோ பாடுன்னு பாருங்க. அது அதிகாலை நேரத்தில், அந்தி பொழுது நேரத்தில் இடத்த தேடி அல்லாடி போய் எவ்வளோ சிரமம். அதில் இந்த சமூக விரோதிகளோட செயல்பாடு தணிக்கிறேன். அப்போ வந்து அவங்களுடைய இமேஜ், அவங்களுடைய இன்டெகிரிட்டி, அவருடைய மானம் காக்கும் முதல் முயற்சி தண்ணீருக்காக தெருத்துருவா அலைகிறது, பாத்ரூம் இல்லாமல் தெருத்துருவா அலைகிறது. அதை முதல்ல வீட்டுக்கு கொண்டு வந்தார்ல. அப்போ 1000 ரூபாயிலையும் அரசியல் தான், மாதந்தோறும் 1000 ரூபாயும் அரசியல் தான், வீடுதோடும் குடிநீரும் அரசியல் தான். எது நல்ல அரசியல் உங்கள் முடிவு கொடுது? இவ்வளோதான். அவர் அரசியல் இல்லைன்னா சொல்ல மாட்டேன். ராஜேந்திர சோழனை தூக்கி பிடித்து அரசியல் இருக்கிறது சந்தோஷம் தானே. என்னை தூக்கி பிடித்து ஒரு அரசியல் பண்ணால் சந்தோஷம் தானே.
தமிழர்களை தூக்கி பிடித்து பண்ண ஒரு சந்தோஷம் தானே. அப்படி செய்கிறார்ல, அரசியலுக்காக செய்கிறார்ல, அதை செஞ்சீங்களா முன்னாடின்னு கேட்க. இன்னைக்கு 1000வது ஆண்டு விழா அரசியலுக்காக கூட செய்யல. அதான் சொல்ல, இன்னைக்கு 1000வது ஆண்டு வந்துச்சுலங்க. இதுக்கு முன்னாடி ஒரு 950 ஆண்டு வந்திருக்கும்லங்க, 925 ஆண்டு வந்திருக்கும்லங்க, 900 ஆண்டு நீங்கள் எப்பயா பண்ணியிருக்கீங்களா நான் கேட்குறேன். சரி, போன வருஷம் பண்ணீங்களான்னு சொல்லுங்க. எப்பயா ஒன்று பண்ணணும்ல. அப்போ அந்த உருவத்தில் என்னையை போட்டு ஏன் பேரை போட்டு நான் தான் முடி சோழன், நான் தான் 6வது முடி சோழன் சொல்லிக்கிற எப்படி, அந்த சோழனை பாராட்டுற எப்படி? சிம்பிள் கணக்கு இருக்கா இல்லையா? அதை கூட நான் எனக்கான காம்ப்ளிமெண்ட் எடுத்துக்கிறதுக்கும் அதை கூட மக்களுக்கான காம்ப்ளிமெண்ட் கொடுக்கணும். அப்போ தமிழர்கள் தமிழர் தலைவரை போற்றினார்களா? அப்போ ஒரு குஜராத்தியாக இருக்கக்கூடிய பாரத பிரதமர் நரேந்திர மோடி தமிழர் தலைவரை போற்றுவார். அப்போ அதனால தான் அவர் அரசியல் நோக்கமாக நல் நோக்கமாக இருக்குன்னு நம்ம பார்க்குறோம்ல, மற்றது உள்நோக்கமாக இருக்குன்னு பார்க்குறோம்ல. இப்போ நீங்கள் வந்து ரெண்டுமே பாலிட்டிக்ஸ் தான், நோ டவுட். அதை நான் இல்லை அவருடைய நோக்கத்தில் அரசியலே கிடையாது, அவர் அப்பழுக்கு கட்ட தலைவர், அந்த விஷயத்துக்கு நான் வரல. அந்த அரசியலுக்காக நல்ல விஷயத்தை செய்கிறாரா இல்லையான்ற. திருப்பி ராணுவ வீரர்கள் போய் பார்க்குற அரசியல் வச்சுங்க, எந்த ராணுவ ஓட்டு போட போகிறாரு? 1 லட்சம் ராணுவர்கள் போஸ்டரில் 1000 பேர் கூட போட மாட்டாங்க. ஏன்னா அவங்க சொந்த தொழிலை போடணும். யார் செய்வா? அதெல்லாம் அவங்க வாங்கி போய் அது ஒரு ப்ராசஸ். அது பண்ண பேச, அது ஓட்டுக்காகவா? நாட்டுக்காக, அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய உற்சாகத்துக்காக. தமிழ்நாடு வந்து ஆட்சி கொண்டு வந்துருச்சா? சரி, 2026 பிஜேபி ஆட்சி கொண்டு வர போதா? புரியல, இன்னும் அவங்க செகண்ட் பார்ட்னர் தானே. அப்போ இது ஓட்டுக்காக இல்லைங்கிற ஒரு கிளாரிட்டி நமக்கு. அது போக இன்னைக்கு தேர்தல் வரல, அப்போ காலகாலமாக செஞ்சுட்டு இருக்காருல. நீங்கள் அப்படி நீங்களே குறிப்பிட்டது போல தேர்தல் பண்ணுறாருல, சூப்பரு. தேர்தல் ஒரு நல்ல விஷயம் பண்ணுறாருல. அப்படி பாருங்க, தேர்தல் அழிச்சாட்டியம் பண்ணாமல் தேர்தல் நல்ல விஷயம் பண்ணுறாருல. அப்போ பாலிடிக்ஸாக இருந்தாலும் நல்லதுக்காக இருக்குதா? இவ்வளோதான் கேள்வி. அது அரசியல் எல்லாரும் அரசியல் செய்யாமல் யார் டொனால்ட் ட்ரம்ப் என்ன செய்யறாரு? அரசியல் தானே செய்கிறாரு. எல்லா அரசியல் தான் செய்வாங்க. மகாராஷ்டிராவில் அரசியல் நடக்கும். அது வந்து ஹிந்தியோட மராட்டி முக்கியம், அவங்க பண்ணுவாங்க, அதெல்லாம் மறுக்கல. நல்லதுக்கு பண்ணிடலாம், பொல்லதுக்கு பண்ணிடலாம் பார்க்கலாம். ரொம்ப நன்றி சித்தன், நம்மளுடைய ரொம்ப டீட்டெயிலாக பேசுறதுக்கு மிக்க நன்றி.